இன்றைக்கு 1,30,00,000 பயனாளிகளாக இந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படிங்கிற இந்த ஒன்று இது எந்த அளவுக்கு, ஏன்னா முதலமைச்சர் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை பார்த்து பல மாநிலங்கள்ல 10க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. எனவே ஒரு முன்னோடி திட்டமாக, முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படித்தானா? நிச்சயமாக அப்படித்தான். இப்ப ரெட்ட நாக்கோடு இருக்கக்கூடாது அரசியல்வாதிகள். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு, 1000 ரூபாய்லாம் பெரிய அமௌண்ட்டான்னு சொல்லி கேட்டாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, இது தேர்தலுக்காக கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. இவர் கூட்டணியில் இருக்கிறாரு. அந்த கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, அது எந்த ரகத்தை சேர்ந்தது? அதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு அனுமதிச்சாங்கிறது இன்னும் மிகப்பெரிய வெட்கக்கேடு. ஆனால் கொடுத்தாங்க. இங்கே பிஜேபி சேர்ந்தவங்க இருக்காங்க, ஏடிஎம்கே சேர்ந்தவங்க இருக்காங்க. நிச்சயமா அதை பற்றி சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். கன்சிஸ்டன்சி இருக்கணும் பேசுறதுல. இது இன்னைக்கு திடீர்னு சொல்லி 17 லட்சம் பேருக்கு கொடுக்கல. முதல் கட்டமா 1,13,000 பேருக்கு கொடுத்த போது சில கூக்குரல்கள் எழுதின, நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆனால் விடுபட்டு இருக்கிறோம்னு. அதை எக்ஸாமின் பண்ண சொன்னாங்க. எக்ஸாமின் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சேர்க்கிறவங்க எல்லாருமே திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் என்னவோ அதுபடி தகுதி உள்ளவங்களா இருக்கணும். தகுதி இல்லாத சில பேர் இன்னைக்கு சேர்த்தா தொடர்ந்து அந்த கூக்குரல் வந்துகிட்டே இருக்கும். அதனால ரொம்ப கவனமா பரிசீலிக்க வேண்டிய நிர்பந்தத்துல அரசு இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெண்கள் மேல பாசம்லாம் எதுவும் இல்லை. இது அதிமுக ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது, அதே கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டை பாஜகவும் எடுக்கிறாங்க. இது நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதெல்லாம் செய்தீர்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பும் போது இது தேர்தலை மனதில் கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலை வாக்குறுதியை மனதில் வைத்துக் கொண்டுதான் செய்தீர்களா அப்படின்னா எதெல்லாம் செய்யலன்னு சொல்லட்டும். நீட்டு கண்டிப்பா செய்யல. ஏன்னா இவங்க கையில இல்லை. அவங்க எதிர்பார்த்தது ஒன்றிய அரசு ஆட்சி மாறும், நம்ம நீட்டை இது கைவிட வச்சிடலாம்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி சில காரியங்கள்ல, அதுல சில காரியங்கள் சற்று பெரிய அளவு ஜனத்தொகையை பாதிக்கிறதா, நல்ல விதமாகவோ கெட்ட விதமாக பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், காலை உணவு கொடுக்குறேன்னு சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் சொன்னத சொல்லலையே. அப்ப இந்த முதல்வர் அடுத்த தேர்தலை பற்றி மட்டும் யோசிக்கவில்லை. அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றியும் யோசிப்பார்கள், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அடுத்த தேர்தலை மீறி அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறார்களே, அவர்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்பார்கள். திரு ஸ்டாலின் இந்த ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கோட்டா கொடுத்ததால் இவருக்கு எத்தனை ஓட்டு வரப்போகுது, எத்தனை சீட்டு படிக்க போறாரு? அடுத்து இந்த காலையில் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்கள யாராவது ஓட்டு போட போறாங்களா?